த்ரால்ல இருந்து LF03க்கு பெர்மிட் லிங்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கனெக்ஷன் டெஸ்ட் 3 2 1 இன்டர்கனெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப 31வது லேயர்ல இருக்கு. தயவு செஞ்சு கால் பண்ண ஆரம்பிங்க. புரிஞ்சிருச்சா? லேயர் 31க்கு கால் பண்றேன். கன் ஃபார்மட்ல யாரும் உங்க கால் எடுக்கல. லேயர் 32க்கு கனெக்ட் பண்ணுங்க. லேயர் 32க்கு கால் பண்றேன். லேயர் 32க்கு கால் பண்ணிருக்கீங்க. கால் பேக் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. லேயர் 33க்கு கால் பண்ணிருக்கேன். எரர். திருப்பி ட்ரை பண்ணுங்க. லேயர் 10க்கு திரும்பி போங்க. லேயர் 10ல இருந்து 33க்கு இப்ப நான் மறுபடியும் கால் பண்றேன். எரர். இந்த கால் பேக்கும் இல்ல. லேயர் 33க்கு நான் கால் பண்றேன். எரர். கால் பேக் இல்ல. LF03ல இருந்து த்ரால்காங்க. ப்ளீஸ் கன் ஃபார்மட் ஸ்கோரை இன்னும் அதிகமாக்குங்க. இல்ல, இப்படி பண்றது தப்பா இருக்கும். நம்ம கிட்ட டைம் இல்ல. இது இப்பவே அதிகமாக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 700. இன்னைக்கு எது போதும், புரியுதா? நான் இப்ப ஆபத்தோட வளையத்துல இல்ல. நான் லெவல் அதிகமாக்கி லேயர் 33 இன்னைக்கு இது போதும். எல்னோரா. சரி. டெஸ்ட் முடிஞ்சது. பெர்மிட் இன்ஃப்ளக்ஸ் வேல்யூவோட அனாலிசிஸ் ஆரம்பிக்கிறேன். இப்போ நீங்க தயாரா இருக்கீங்க. இங்க பாரு டாக்டர் காடோ, உன்னால இதை செய்ய முடியலன்னா வேற யாராலையும் செய்ய முடியாது. கண்டு ஃபார்மட்டால எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத நம்ம சீக்கிரம் நிரூபிச்சாகணும். அப்படி இல்லைன்னா கவுன்சில் இத ஒருவேளை இதுல உனக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சுன்னா நம்ம வெற்றிக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. உன்னை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஆனா அம்மா நீங்க வரக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன்ல. அவங்க இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்காங்களா? சரியா சொன்ன. சோம்பேறியா இருக்காங்களே, வேலை செய்ய வேண்டிய நேரம் தானே இது. அல்ஃபிரட் இப்பவும் ஒரு சின்ன பேபி தான். என்னது பேபியா? ஆமா, அவளுக்கு பெட்ல திரும்பி படுக்க கூட தெரியாது. இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபோட குழந்தை அவ. இப்ப உன்னோட அம்மா அவளுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுக்க முயற்சி பண்றாங்க. ஓஹோ, அப்படின்னா நான் அவளோட அக்கா தானம்மா? உனக்கு என்ன வயசாகுது ஏரி? 4 வயசு ஆகுது. இருபதாம் தேதிக்குள்ள ஃப்ரண்ட் தேர்ட் ஆட்டோனமஸ் செக்டர் ஆக்சத் உருவாக்குன கண்டம் டைப்போட மொபைல் சூட்டை வாங்குறதுக்கான பட்ஜெட்டை அப்ரூவ் பண்ணிடுச்சு. ஆக்சரத்தோட வெப்பன் சிஸ்டம் அவங்க பைலட்ஸோட பயோலாட்டிக்கல் இஷ்யூஸால ரொம்பவே கவலைப்படுது. இன்னும் கம்பெனியோட சேர்ந்த மொபைல் சூட் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட பதில் வேணும்னு கேள்வி கேட்கறாங்க. சொல்லப்போனா ஆரம்பத்துல கன் ஃபார்மட் ஒரு மெடிக்கல் டெக்னாலஜியா இருந்துச்சு. ஸ்பேஸோட சூழ்நிலையில உருவாகிற பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப இந்த ப்ராஜெக்டோட லீட் ரிசர்ச்சர் வெண்டிஸ் இன்ஸ்டிடியூட்டர் ஆக்ஸ் எர்த் வாங்கிச்சோ. அதுக்கப்புறம் கன் ஃபார்மட்டை மிலிட்ரி மொபைல் ஷூட் உருவாக்குறதுக்கு பயன்பட்டுச்சு. அதுக்கப்புறம் டேட்டா ஸ்டார்ம்ஸால பைலட்ஸ்க்கு ஏற்படுற உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாருக்கும் வந்துச்சு. இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் பயாலஜிக்கல் மெக்கானிசம் மூலமா இயங்குற ஒரு 18 மீட்டர்ஸ் டாலான ஜெயின் ஃபார்ம வற்புறுத்தி அந்த மனுஷங்க உடல்ல கண்ட்ரோல் பண்ணுனா அந்த பைலட் மேல பாரத்தை அதிகப்படுத்துற மாதிரி தானே இருக்கும். சமீபத்தில் உருவாகிற மொபைல் சூட்டோட எண்ணிக்கையால பூமி தன்னோட மிலிட்டரி எண்ணிக்கையை அதிகமாக்கவும் அதே சமயம் 2 தரப்புலையும் பிரச்சனையை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எங்களோட ப்ராடக்ட பத்தி நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. என் செல்ல குட்டி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, எல்லாமே நீங்க பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதுல எரியும் எனக்கு ஹெல்ப் பண்ணா. ஆமாமா, இதெல்லாம் நானே தான் பண்ணேன். நல்லா பண்ணிருக்க செல்லம், எல்லாமே அழகா இருக்கு. எரி, மம்மிக்கு உன்னோட பர்த்டே தொப்பிய காமி. மறுபடியும் லேயர் 33யா? நான் சீக்கிரமா அதை கிளியர் பண்ணலன்னா எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கும். என்ன மன்னிச்சிட.
ஒருவேளை பெரிய அபிஷியல்ஸ் எல்ஃப்ரித்தை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர அவசரப்படாம இருந்திருந்தா? நமக்கு எப்படி ஒரு ஸ்பான்சர் தேவைப்பட்டாங்க. நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. டெட்லைன் வரைக்கும் கவுன்சில் அமைதியா இருக்கும், எதுவும் சொல்லாதுன்னு நான் நம்புறேன். பிரஸ் கான்ஃபரன்ஸ் 1 ஹவர்ல நடக்க போகுது. ஆக் சேர்த்து விளையாட்டு இதோட முடிய போகுது. பூமியில இருக்கிறவங்களுடைய திமிருக்கு இந்த விளைவத்தை அவங்க சந்திச்சாகணும். நீங்க சொல்ற அளவுக்கு இது ஈஸியா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். டாக்டர் கார்டோ அவங்க இதை ஒத்துப்பாங்களான்னு தெரியல. ஆனா இது சரியா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல நம்மளோட லிமிட்டை மீறுற விஷயமா இருக்கா? விளையாட்டோட இந்த ஸ்டேஜ்ல இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவங்கள தாக்குறதால என்ன மாறிடும்? டெல்லிங், நாங்க உங்ககிட்ட கருத்தை கேட்கல. வேண்டஸ் இன்ஸ்டிடியூட் அவங்க கண்டம முடிக்கிறதுக்குள்ள அது ரொம்பவும் லேட் ஆயிடுமே. மொபைல் சூட் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்காக நம்ம முடிவெடுத்தே ஆகணும். மனிதர்களோட அமைதிக்காக நாம இப்போ இத பண்ணி தான் ஆகணும். இதனால என்ன நடந்தாலும் சரி. செல்லம், நான் இப்பவே மெழுகுவர்த்தி வைக்கிறேன். அச்சச்சோ அம்மா, சாரி செல்லம், ஒரு 2 நிமிஷம் இரு. அம்மா இது எப்பவுமே ஏன் ஆஃப் ஆயிட்டே இருக்கு? இது இப்படிதான் வேலை செய்யும். ஆனா ஒருவேளை இந்த டெக்னாலஜி இல்லைன்னா அம்மா இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். உண்மையை சொல்லணும்னா டாக்டர் கார்டோ என்னுடைய டீச்சர். அவங்க தான் என் உயிரை காப்பாத்தினாங்க. பாட்டி சூப்பரானவங்கல்ல? ஏறி மத்தவங்க அவங்கள எந்த பேர்ல கூப்பிடுறாங்கன்றது முக்கியம் இல்ல. ஆமா, ஆனா இருந்தாலும் கூட இது சரியான விஷயம் கிடையாது. ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்தா ஏரி, நான் இதோ 1 நிமிஷத்துல வந்துடுறேன். அப்பாவுக்கு வேலை இருக்குமா? ஐ எம் சாரி செல்லம். எனக்கு இப்பவே கேக் கட் பண்ணனும். என்ன விஷயம்? இங்க பாருங்க, இப்போ கவுன்சிலோட மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா டெட்லைனுக்கு இன்னும் டைம் இருக்கு. இது அந்த டெல்லிங்கோட வேலை. இதுல அவன் தான் சம்பந்தப்பட்டிருக்கான். அப்படின்னா அந்த பழைய மிலிட்டரிக்காரனா? அவன் என்ன பண்ண போறான்னு எங்களுக்கு தெரியல. நீங்களும் ரொம்ப கவனமா இருங்க. போர்ட் பேங்கர்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஷிப் பேக்கவைட்டுக்கு கண்ட்ரோல் 173. இது பேக்கவை 173 கூட பேசுறோம். என்ட்ரி கேட்ல இருந்து நாங்க 22 மீட்டர்ஸ்ல இருந்து பேசுறோம். அதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. தயவு செஞ்சு நீங்க கேட் 3 வழியா போங்க. ஷிப்பிங் வந்துருச்சு. இங்க வந்து எனக்கு உதவி செய்ய வேண்டி. டாரிஃபோட ரேட்ஸ் எல்லாம் இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. அட என்ன இது? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீ கிடையாது, தெரியும்ல? ஸ்பேஸ்ல இருக்கவங்க தான் இத கைக்குள்ள வச்சிருக்காங்க. நான் அப்புறமா உனக்கு ஏதாவது வாங்கி தரேன். கம் ஆன். இது ரொம்ப பெரிய சீட்டிங். எனக்கு கிடைச்சிருச்சு. இங்க பாரு செல்லம். தூங்குனது போதும், எழுந்துரு. அம்மாவும் அப்பாவும் எப்ப பாரு உன்னை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. என் பர்த்டே கூட அவங்களுக்கு முக்கியம் இல்ல. எழுந்துரு. தயவு செஞ்சு இதுக்காக என்ன மன்னிச்சிடு. பாட்டி, நீ மறுபடியும் இங்க தனியா வந்திருக்கியா? உங்க அம்மா உன்கிட்ட இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லல? ஆனா ஏன்? இந்த குழந்தை உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா? ஆமா, கண்டிப்பா. ஆனா ஏன்? அப்ப அங்க இருக்க அந்த 2 பேரும் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? இவ கொஞ்சம் வித்தியாசமான குழந்தை. வித்தியாசமான குழந்தையா? உனக்கு உன்னோட அப்பா அப்புறம் அம்மாவுக்கு ஸ்பேஸ்ல இருக்கிறதுக்கு ஒரு அடாப்டபிள் பாடி தேவைப்படுது. இந்த மாதிரி ஆயுதம் கிடையாது. எல்ஃப்ரத் கண்டமோட ஒரு எதிர்காலம். அதை நாங்க உண்மையாக்க நினைக்கிறோம். இது ஒரு கதவு. இதனால மனுஷங்களுக்கு புதுவிதமான வாய்ப்புகள் கிடைக்கும். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சரி, நீ இவகிட்ட பேசணும்னு நினைக்கிறியா? இங்க வந்துடு. இப்ப உன் கைய இது மேல வை. இதுக்கப்புறம் எல்ஃப்ரெத்துக்கு நீ யாருன்னு நல்லா தெரியும். இந்த உலகம் பயங்கரமானது இல்லைன்னு நீ இவகிட்ட சொல்லு. என்னோட பேரு எரிக் சமாயா. புரியுதா? உனக்கு கேக் பிடிக்குமா? ஏன்னா இன்னைக்கு என்னோட பர்த்டே. இன்னைக்கு நான் பர்த்டே கேப்ப போட்டுக்கிட்டு என்னோட கேக்க கட் பண்ணுவேன். இங்க பாருங்க, கவுன்சில் இப்ப அர்ஜென்ட்டா பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ண போறாங்க. என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆக்ஸ் எடுத்த இதுக்கு கூப்பிடவே இல்ல.
எனக்கு புரிஞ்சிடுச்சு, நான் இப்பவே கிளம்புறேன். எரிக் உன்னால தனியா போக முடியுமா? அம்மாவை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காத. கேக்கு மேல ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் இருக்கும். உனக்கு ஒண்ணு தெரியுமா அம்மா? யூடிசஸ் இப்ப ரெடியா இருக்கு சார். எப்ப வேணாலும் நாம ஆரம்பிக்கலாம். அப்படின்னா பிளான் படி இப்போ நீங்க அதையும் தாக்கலாம். கவுன்சிலோட அனுமதி முக்கியம் இல்லையா? இதுக்கான முழு பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன். மொபைல் சூட் டெவலப்மெண்ட் கவுன்சில் இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கு. கண்டம் டைப்ல மொபைல் சூட்டை உருவாக்குறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல. அதை இப்பவே நீங்க உடனே நிறுத்தி ஆகணும். அது மட்டும் இல்லாம அதை உருவாக்குற கம்பெனி ஆக்ஸெர்த்த நாங்க சட்டப்படி ஒரேடியா மூடணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம். இதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க நம்மள கைது பண்ண போறாங்களா? ஏதாவது ஷிப் போர்ட்டுக்குள்ள வரப்போகுதா? ஆமா, அது ஒரு டிரான்ஸ்போர்ட் ஷிப். அது தடுத்து நிறுத்துங்க. அது உள்ள வரவிடாதீங்க. இன்னமும் மொபைல் சூட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு சில ரூல்ஸ் நாங்க உருவாக்குவோம். கேத்தட்ரால்ங்கிற பேர்ல இருக்கிற ஆர்கனைசேஷனை நாங்க முழுசா எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறது கேத்தட்ராலுடைய சூப்பர்வைசர் டெல்லிங் ரெம்ரான். நம்ம எல்லாரையும் அக்செப்ட் பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணவே இல்லை. இப்ப அவங்க நம்ம கூட ஃபினான்ஷியலாவும் இல்லை. அதோட வயலட் யமோகா ஸ்பேஸ்ல இருக்கிற இவங்களை என்னதான் பண்றதுன்னு தெரியல. எல்னோரா எரி ஹெட்குவார்ட்டர்ஸ்ல இருந்து எல்லா டாமினிக்ஸ் யூனிட்ஸ்க்கு ஃபோம் மேக் அப்புறம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா ஏரியாவுடையும் பாதுகாப்பு அதிகமாக்குது. ஒரு ஷட்டல் கூட தப்பிக்க கூடாது. நைரா, இங்க இருந்து ஓடிட வேண்டி. சீக்கிரமா ஓடு. நைரா, இந்த அலாம் எல்னோரா, கவுன்சில் தன்னோட லிமிட் மீறிடுச்சு. எரி எங்க போனான்னு தெரியல. எரிய காணுமா? சரி, நீ போய் எரிய பாத்துக்கோ. நான் இப்போ எல்ஃபித்ல வெளியில போறேன். ஆனா அதுல ஆபத்து இருக்கு. அவங்க வர்றதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும். நம்ம உருவாக்குன கண்டம நீ நம்பிதான் ஆகணும். நீங்களும் போறீங்களா மேனேஜர்? என்னால வேண்டி கூட பேச முடியல. தப்பிக்கிறதுக்கான வழியை உருவாக்கு. அது வரைக்கும் நான் அவங்களை சமாளிக்கிறேன். ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து நமக்காக உதவி வரும்ல? நமக்கு எந்த உதவியும் கிடைக்கும்னு தோணல. LX-01 லான்ச்சிங். Gun format. Format score 2. ஐடியல் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டார்கெட் மொபைல் ஷூட்டோட மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஆபரேஷன் ஸ்டார்ட். இவ்வளவு வேகமாவா? அது கண்டம் மாதிரி இருக்கு. Format score 3. அது தப்பிச்சிருச்சு. வாய்ப்பே இல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி ஃபீல் பண்றேன். நீங்க நமக்கு தெரியாத வெப்பனை யூஸ் பண்றாங்க. தனியா சண்டை போடாதீங்க. ஒண்ணு சேர்ந்து சண்டை போடுங்க. வேண்டி, இது நீதானா? நைராவோட சாவுக்கு நான் பழி வாங்கி ஆகணும். சரி, நான் எதிரியை இங்க தூரமா கொண்டு போறேன். சொல்றது கேக்குதா? நம்மளுடைய லெஃப்ட் சைடுல இன்னொரு கண்டம் டைப் மொபைல் சூட் தெரியுது. நம்ம இன்ஃபர்மேஷனோட மேட்ச் ஆகுது. எல்லா கார்டும் அலர்ட்டா இருக்க. கினாஞ்சி ஏகர்கியும் ரெடியா இருக்க. ஓகே. நான் நிறைய மைதானத்துல சண்டை போட்டிருக்கேன். பல வருஷத்தோட அனுபவத்தை வச்சு இந்த முடிவு எடுத்திருக்கேன். வெப்பன்ஸ் மத்தவங்களை கொல்றதுக்கு யூஸ் ஆகுது. ஆனா சாகடிக்கிறது மட்டும்தான் ஒரே குறிக்கோளா இருக்கிற ஒரு வெப்பனை எடுக்கும் போது அந்த ஆயுதத்தோட இணைஞ்சிருக்கிற எல்லா பாவத்திலையும் நீங்களும் சம்பந்தப்பட்டிருப்பீங்க. ஆனா வேண்டிஸும் ஆர்க் எர்த்தோட மொபைல் சூட்ஸ் ரொம்ப வித்தியாசமானது.
அது தன்னுடைய எதிரிகளை மட்டும் இல்லாம தான் கூட இருக்கிற பைலட்ஸோட உயிர்களையும் எடுத்துரும். இது ஒன்றும் சாதாரண பொருள் கிடையாது. இது ஒரு சாபமா இருக்கு, எப்பவுமே அழியாத சாபம். ஸ்கோரை இவ்வளவு அதிகமாக்குறது ஆபத்தானது. மத்தவங்களோட உயிரை எடுக்கிற பொறுப்பு மெஷின்களுக்கு இல்ல, அத மனுஷங்களுக்கு தானே கொடுத்தாகணும். மனுஷங்களை கொல்றது, சாகறது, இதுக்கு மனுஷங்க மட்டும்தான் காரணமா இருக்கும். போரோட முட்டாள்தனமான செயல்ல குறைஞ்சது இவ்வளவு கர்டசியாவது இருக்கணும்ல. திரும்பி வந்துட வேண்டி. அந்த கஸ்டம் டைப் சாதாரணமானதில்ல. என்னால ஏன் செய்ய முடியல? கன் ஃபார்மட் சூட்டை நாங்க லாக் பண்ணியாச்சு. கண்டம்ஸ் இதோட ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிடும். நாமளே ட்ரிகர் அழுத்தும் போது அந்த கொலைக்கான பாரத்தை நம்ம தோள்கள் மேலேயே நாம ஏத்துக்கிறோம். யுத்தத்துல யாரு இருந்தாலும் சரி, அதோட முடிவு இப்படிதான் இருக்கணும். இங்க பாருங்க டாக்டர் கார்டுனா, இதோட உங்க கதை முடிஞ்சது. பூமியை பாதுகாத்ததுனால தான் ஹியூமனிட்டியை உருவாச்சு. ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு நம்ம உடல் ரொம்ப பலவீனமாக இருக்கு. குழந்தைகளுக்கு எப்படி ட்ரெஸ் போட்டு விடுறோமோ அதே மாதிரி மனுஷங்க ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு கண்டம் சூட் போட வேண்டியது முக்கியமாக இருக்கு. அந்த டெக்னாலஜியை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கான காரணம் தான் இது. உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீ எதை கொண்டு போக வந்திருக்கியோ அது ஒரு ஃபியூச்சர். அது கண்டம காப்பாத்தும். அம்மா, என்ன காப்பாத்துங்க அம்மா. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுமா, ஒன்னாவது பயப்படாத. ஹெட் குவார்டர்ஸ் டு ஆல் யூனிட். கார்டுனா அப்புறம் அவங்க கூட இருக்கிற முக்கியமான மெம்பர்ஸை ஏற்கனவே கொன்னாச்சு. ஃப்ரண்டியர் அழிக்கிறதுக்கு எல்லாரும் ரெடியானதும் பின் வாங்கிடுங்க. டாக்டர் காடோ, நீங்க எதுக்கு எங்களை விட்டுட்டு போனீங்க? எல்லாருமே அங்க இருந்து பின் வாங்கிடுங்க. அதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு. என்ன இது லேயர் 33ல இருந்து கால் பேக்கா? ஆனா யாரோட ஆத்தென்டிகேஷனோட? அம்மா, அவ எழுந்திருச்சிட்டாளா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் 4 பேங்கர்க்குள்ள தெரியுது. இது ஒரு அன்ரிஜிஸ்டர் ஐடென்டிஃபிகேஷன் கோட். அவங்க கிட்ட இன்னொரு மிஷன் இருக்கா? இது பார்க்க கேண்டில்ஸ் மாதிரியே இருக்குல்ல? நீ சொன்னது சரிதான். இது அவ்வளவு மோசமாக இல்லை. ஆக்சுவலி இது ஒரு கண்டமான இந்த அளவுக்கு எல்னோரா. நதீம், அப்பா, என்ன இது? என்ன போக விடு. விடுன்னு சொல்றேன். எல்னோரா, நீ இப்ப போய் ஆகணும். எதுக்கு இப்ப இந்த மாதிரி பேசுறீங்க? நாங்க வரவா? நீங்க தனியா இல்ல. எலியும் நீயும் தப்பிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்காகவும் நீ தப்பிக்கணும்.
Amitscore! அப்பா என் செல்லக்குட்டி, அப்பா பர்த்டேனா என்னது? என்னைக்கு நீ பிறந்தியோ அந்த நாளை செலிப்ரேட் பண்றதுதான். நம்ம எதுக்காக அதை செலிப்ரேட் பண்றோம்? அது ஏன்னா ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. கம்யூனிகேஷனை நிறுத்துங்க. என்னால இத பண்ண முடியல. சவுண்ட் அந்த கண்டம்ல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுங்க? ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்புறம் நம்மளோட கத்தீட்ரா எல்லா கண்டம்ஸையும் கண்டிப்பா ஏத்துக்காது.